வேண்டிய சாப்பாடுலாம் இப்போ சும்மா சாப்பிட்றதுக்கு சுகர் வீட்டுக்கு வீடு மற்றபடி நாங்கள் தான் கரண்ட் பெரிய கண்டை வாங்கி அதை பொங்கி அப்படி நச்சுக்கிட்டு எவ்வளோ என்ன வேண்டும் ಎಂದೊಂದು ಉಂಡಾಡಿ ಕೀಕಿದ ಒಂದೊಂದ ಉಂಡಾಡಿ ನಮ್ಗೆ ಹಾಕೋಣ ಬರ್ತದ ಉಂಡಾಡಿ ரெண்டு குடி அடிக்கும் 2 குடிக்கு கூட அடிக்காது ஜீவா போட்டுருந்தோம் வந்து வாங்க ஓட்டலையா ஓட்டம் அவ்வளோ இல்லை சாந்து குழம்பு கண்ணி கொடுங்க எல்லாம் இந்த விபத்து வச்சிருந்தோம் பாருங்க எல்லாம் போட்டு இதில் எல்லாம் வீணாச்சுக்குவோம் பொங்கலுக்கு பானம் இல்லையா பொங்கலுக்கு அது இருக்கு இங்கே இருக்கு 2 தட்டு விடுங்க சின்ன சின்ன தட்டா சில்வர்லையா அதுக்கு மூடி இருக்கும் ஆமாம் இன்னும் வச்சு பார்த்து வாங்களேன் பழையில கவுச்சு வெட்டு வச்சுக்கலாம் வா ஒரு குண்டாங்க சின்ன குண்டா அது மூடி பார்த்தாங்க குழம்பு வைக்கதான் இருக்கு ஒரு குழம்புல எதுக்கு வாங்குற முன்னாடி சொல்லு குழம்பு வைக்க உங்களுக்கு என்ன பொங்கல் உங்களுக்கு இது குழம்பு வைக்க குண்டாந்தா ஏகப்பட்ட குண்டாந்தா அந்த முதல் அன்னைக்கு வாங்கும்போதே ஒரு 3 குண்டா வாங்கி போட்டாங்க பணம் மூடி 2 கரண்டி இருக்கு சாப்பிடாம காலை போனா இதற்கு பொங்க முடிக்க பார்த்து வச்சுருக்கீங்களா கரெக்டானு இது வேறையா அது முதல் அந்த அங்கே கொடுத்தீங்க
நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். பெரிய கரண்டி தான் இருக்கு. இது விடுறதுக்கு தான் அப்படியே கட்டி போட வேண்டியதுதான். பாக்கி 685 ரூபா வருது. இது எவ்வளோ இருக்கு? அது வந்து 170 ரூபாய்க்கு இருக்குது. சில்வரும் அலுமினியம். சரி, பானை என்னது இருக்கு? பானை வந்து 350 ரூபா. அந்த மூடி வந்து 50, 400 ரூபா வருது. அது ரெண்டு, அந்த ரெண்டு கரண்டியும் 60, 120 ரூபா. மேலே இருக்க மூடி வந்து 30, 60. இது ரெண்டும் வந்து 170 ரூபா வருது. எதுலேயும் விலை கூட போடல, கரெக்டாக போட்டு பாக்கி 685. ஒன்று பெருசாகவே கொடுங்க. அதே தான் இருக்குது, அதோட பெருசு. ஓர்க்கு இதெல்லாம் சட்டுவ மாதிரி இருக்குது, பரவாயில்லையா? இதெல்லாம் உங்களுக்கு நல்லா அழுத்தமாகவும் இருக்கும். பழையஞ்சியாது விளையாதா? நல்லா அது அழுத்தமாக இருக்குல்ல. சொல்லி கொடுங்க. இதுக்குன்னா ஒரு 35 ரூபா கூட வரும். 685. மாத்திரை கொடுத்துட்டியா? ஒரு 35 ரூபா கூட வரும். 720 ரூபா வருது. அடுக்குதான் கேட்குறேன். அதுக்கு இறாண்டு போட்டு கடையை தூக்கிட்டு போடா. $725 ரூபா வருது. 400 ரூபானா 300 ரூபாய்க்கு எங்கே போவா? ஏன்ட்ட வாங்கினா அதுக்கு 300 ரூபாயா, 300 ரூபா, 400 ரூபாயா? பாதி ஜாமான் தான் வரும். அப்போ என்ன பாதி ஜாமான்? இன்னும் பாக்கி 720 ரூபா வேணும். எதுலேயும் விலை கூட போடல. இதை குறைச்சிக்கிட்டீங்கன்னா குறைச்சது போவதான். அதுக்கு 170 ரூபா கழிச்சாச்சு. கழிச்சது போக பாக்கி இப்போ எடுத்த கரண்டி கூட சேர்த்து 725 ரூபா. ஒரே இதாக 300 ரூபா, 400 ரூபானா எங்கே ஒரு பாத்திரத்துக்கு நான் எவ்வளோதான் வச்சு சொல்ல முடியும்? மொத்தத்திலே 1 கிலோ விற்றா ஒரு 50 ரூபா கிடைக்கும். அவ்வளோதான், 1 கிலோ விற்றா. போயிட்டு வாங்க, நேராக மலைக்கு ஒரு மாதிரி இருக்குது, போயிட்டு இருக்கணும். 1 கிலோ விற்றா 725. 725 ரூபா. முதல் 685 ரூபா சொன்னேன். இப்போ இந்த கரண்டிக்கு வந்து அதை விட 35 ரூபா கூட. இந்த அழுத்தமான கரண்டியில் இதுக்கு வந்து அதை விட ஒரு 35 ரூபா கூட. அதான் 685. இப்போ இதுக்கு ஒரு 35 ரூபா கூட. நான் வந்து 720 ரூபா. வெயிட்டா இருக்குல்ல? வெயிட் இல்லையா? முடி வேற மூடி இல்லைங்களா? வேற மூடி சரி, சின்ன மூடிலாம் எடுங்க. இருக்குல்ல சின்ன முடி, கீழே எடுங்கண்ணா. அதுக்கு இதான் மூடி. எந்த முடியை பார்க்க போகிறேன் சொல்லு. ரெண்டுத்தையும் போட்டு கரெக்டாக இருக்கத்து. இதாக இருக்கா? எத்தனை நாளாக மாற்றி மாற்றி எடுக்கிறது? நம்ம குடிச்சா இதுதானே அவங்க நல்லா கரெக்டாக இருந்துச்சு. அது அதை போட்டு பெரட்டிட்டு அந்த ஆட்டோவில் இருக்கிற ஜாமான் போட்டு கட்டுது. அவங்க கொடுத்த ஜாமான் தான் கரெக்டாக நல்லா அழுத்தமாக தட்டு. அண்ணா இது இதாகவே இல்லை. அப்போ அதான் நம்ம தட்டுனா அப்புறம் வாங்கிக்கலாம். இதுக்கு மேலே அப்புறம் என்ன வேணும்னு சொல்லுங்கள். இல்லை இல்லத்த
குட்டி சத்தம் பேசாதான் இருக்கு இதை ஒட்டு. இது அழுத்தம் இல்லையா? இதுக்கு மேலே என்ன அழுத்தம் வேணும்? எல்லாம் ஒரே சைஸ் தான். எல்லாம் ஒரே சைஸ் சத்தை. சின்ன முடி கொடு. சிலர்ல சின்னதுல வச்சு பார்த்து தட்டு எடுத்துட்டு வருவோம். கீழே இதில் ஒன்று எடுத்து போங்க. எது தேர்தல் வச்சு பார்த்துட்டு எடுத்தோம். என்னங்க அந்த பானை மட்டும் எடுத்துங்க. இதில் என்ன ஒன்று கொடுங்க. இதில் என்ன ஒன்று கொடுங்க. நான் செஞ்சுட்டு வருவேன். வேறு கொடுங்க. என்ன அதை வேணாம். இருங்க. இது 380 ரூபாயா? அப்புறம் இதில் எத்தனை ஜாமான் இருக்கு? கரண்டி, 2 கரண்டி, 2 மூடி, 3 மூடி, ஒரு குண்டான். பழசை கழிச்சிட்டிங்களா? பழசை கழிக்கல. கழிச்சு பழசு எவ்வளோ? பழசு வந்து 170 ரூபா. 170 ரூபா கழிச்சாச்சுன்னா மொத்தம் 380. 380ல் 170 ரூபா கழிச்சாச்சுன்னா 110 ரூபா தான் தருவேன். வேணா வைங்க. உங்களுக்கு கரண்டிலலாம் வந்து 5 ரூபா கூட கிடைக்காது ஒரு கரண்டியில். பொண்ணு எடுத்து சொல்லுங்கனால வேண்டாங்க, கடையிலே எடுத்து சொல்லுங்க. ஒரு கரண்டி வந்து உங்களுக்கு என்ன 10 ரூபாய்க்கா கொடுக்காங்க? 210 ரூபா வருது. 100 ரூபா தரணும்னு சொன்னா நான் என்ன 100 ரூபாயா கரண்டி வேணும் கிடைக்கும்? எடுத்துவாங்க. கடுப்பு வருது எனக்கு. அவங்க நிற்கிறாங்க. இல்லைன்னா ஏதாவது செஞ்சுவிடும் உனக்கு. இது வேணா அது அங்கே வந்து காசை கொடுத்து வேக போட்டு காசை கொடுங்க. பழசு காசு வேணுமா? பழசு காசா? பழசு காசு இல்லையே. அப்புறம் நான் எங்கே பொருள் வாங்கிறதுக்கும் வழி இல்லை. ஒரு சின்ன பானை எடுத்து கொடுங்க. ஒரு சின்ன பானை எடுத்துட்டு வரேன். மூடி போட்டு கொடுங்க. அக்கா இந்த ஒரு பானை சின்ன பானை எடுத்துட்டு வரேன். கீழே இருக்கு பாரு. 230 ரூபா. 230. இது வேணுமா வேண்டாம்ல? ஓட்ட உள்ளது. நீங்க இந்த பரட்டு கரண்ட் சாதம் வந்து அது எப்படி வடிக்க? இதா நான் உங்ககிட்ட ஜாமான் வாங்கிட்டு என்ன நான் என்ன ஜாமான் வாங்கிட்டேன்னா நான் என்ன இதே மாதிரி எண்ணெய் குறைச்சி கேட்பியா? 100 ரூபாயை குறைச்சி கேட்பியா? நல்ல பணையா கொடுங்க. 2 பாருங்க. 200 ஒரு ஜாமாவோட நான் வாங்கின ஜாமான் சாட நான் என்னதான் சில்லறை ஒரு 1000 எடுத்து வர சொல்லவா? குணாவா என்னது சில்லறை எடுத்து வர சொல்லுவாங்க. வேண்டாம் வேண்டாம். இது எவ்வளோ எடுக்கும்? அப்படி ஒரு படி கொஞ்சம் கம்மியாக அடிக்கும். மூடி கொடுங்க. அம்மா மூடி சரியில்லை நைனா. எந்த மூடி? அம்மா பண்ணலாம். என்ன 250 ரூபா வரும்? வேற பெரிய முடியாது. முடிவு எடுக்கிற மாதிரிலாம் இருக்கு. அப்புறம் அது வந்து ஒரே செய்யுது. அது கைசி வேற, இது வேற. இது குழம்பு வந்துடும்மா. இது எவ்வளோ? இதுனா மொத்தம் இதுக்கு ஒரு 150 180. பொங்கல் காசனமா? 10 ரூபா கொடுங்க. அத்தா இந்தாங்க. பொங்கலுடைய உங்களுக்கு 160 ரூபா வரும். 160. இது எந்த பானை எடுத்துட்டு வருது?
பெரிய பானை சொல்லுங்க. இந்தாங்க 10 ரூபா கொடுங்க. இதெல்லாம் எடுத்து சொன்னா அது வடிக்கிற பானை அது. இருக்கு பாரு. யானைகள் வட்டல கீழே சின்ன பானை இதே மாதிரி இருக்கும். ரொம்ப நேரமெல்லாம் வச்சுருக்கிறேன்னா அந்த சின்ன பானை இதே மாதிரி இல்லை. இதுக்கு மூடி இதை வச்சுதான் முடியுதுமா? இப்படி இல்லையா என்ன ஒரு படி மாதிரி எல்லாம் தாராளமாக கொடுக்கணும். ஒரு படி வைக்கிற மாதிரி அதே சரி. இதுதான் தாராளமாக இருக்கும். அது மட்டும் இதெல்லாம் அது ஜெயிச்சில் இல்லை. துண்டும் நல்லா அழுத்தமாக இருக்கு. நல்லா வச்சா மூடி கொடுக்கணும். அதான் மூடி தான் இல்லையே, பெரிய மூடியாக இருக்கு. பெரிய முடியா இருக்கு. பெரிய பானை தான் தெரியும். இந்த பானைலாம் வேணும்னா 220 ரூபா. 225 ஒரு கட்டில் மாதிரி காசே கிடையாது என்கிட்ட இல்லை. 120 ரூபா. என்கிட்ட இல்லை சில்லறை இல்லை. பார்த்தா பையனை கேட்டேன் பாருங்க, உள்ள ஜாமான் போட்டிருக்கிறேன் நீ எட்டு. இது உங்ககிட்ட எடுத்தேன். இது எல்லாம் ஏன்ட்டு எடுத்தது நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் ஒரு விலை சொன்னீங்க, இப்போ ஒரு விலை சொல்கிறீங்களே. இல்லை என்ன விலை? இப்போ விலை நான் சொன்னது அப்போ உள்ள விலைக்கும் இப்போ உள்ள விலைக்கும் எந்த ஜாமானுமே எடுத்த விலைக்கும் என்ன எடுத்த விலைக்கும் வாங்கின விலைக்கும் சரியாக இருக்குமா? ஒரு 10 ரூபாவது கொடுங்க. எல்லாம் சேர்த்து சாக்லேட் போடு. அது மட்டும் உனக்கு என்ன பாப்பா வேணும்? இந்த குண்டா வேற மூடி இல்லைங்களா? அப்படி அடிக்கும். வெட்டாவுக்கும் நல்லா இருக்கும். ஒன்னே அப்படி கட்ட அடிக்கும். ஒன்றா எப்படி அடிக்காது. பெரிய பானை தான் வாங்கினான்னு தான் இருக்குல்ல. அதுக்கு அழகம் பண்ணிட்டு போட்டேன். எடுத்து சாக்லேட் தண்ணீர் போட கரெக்டாக தாராளமாக பானை ஒரு படி படி எடுத்துக்கலாம். அப்படியே சாக்லேட் போட்டுருங்க. சீக்கிரம் நின்னாங்க. ஒரு மாதிரி